பேசிட்டு இருக்கேன், எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பர்சனலா சொல்றாரு, ஐயா பேசினாரு இப்ப உங்ககிட்ட, அதுக்காக நான் புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் உங்களுக்கு. சரவணன் பொண்டாட்டி காப்பினது கடையில தலை கூடி போடுறதுக்குன்னாரு. என்ன சொன்னாரு? சரவண பொண்டாட்டி காப்பினுக்குது கள்ளத்தைக்கு தலையில போடுறதுக்கு, போட்டுட்டு வேலைக்கு போறதுக்குன்னாரு. என் குரு என்ன சொன்னாரு, நான் அவகிட்ட அதை பத்தி எதுவும் டிஸ்கஸ் பண்ணல, அவரும் எதுக்கு தெரியும் சொல்லல. ஏன்னா என் குரு எதுக்காக பேசினாலும் எனக்கு தெரியும். என் குரு மேல இருக்கிற பக்தி எனக்கு தெரியும். இந்த பக்தி ஒவ்வொருத்தரும் குரு மேல வைக்கணும். குருவா இருக்கிறவர் மேல மட்டும்தான் வைக்கணும். அவர் காமிச்ச குரு இவர் மேலதான் பக்தி வைக்கணுமே தவிர தன்னை தானே குரு அறிமுகப்படுத்தின குருன்றவங்க மேல பக்தி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குரு மறைஞ்சாதான் அடுத்த குரு தோன்றணும். இதுதான் ஆசிரமத்தோட நியதி. ஒரு குரு மறைஞ்சாதான் அடுத்த குரு உருவாகணும். ஒரு குரு இருக்கும்போது ஒரு குரு வரக்கூடாது. அப்படியே நீங்க பக்தியில ஏத்துக்கினா கூட அவர் ஏற்கக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, அது ஏத்துக்க கூடாது. அது ஆசிரம விதிக்கு புறம்பானது.